ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பார்வதி நேராக வீட்டுக்கு வந்து லாயரை வர வச்சுருக்காங்க. உடனே என் புருஷனுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கணும்னா இந்த சொத்தை பிரிச்சே ஆகணும் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் சிவா வந்து கிட்டத்தட்ட பார்வதியா அடிக்கலானே போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரமணி பாட்டி எல்லாம் பேசினதும் உடனே ரகுராம் வந்து இங்க பாருங்க, பார்வதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ என்ன பார்வதி, நான் இந்த சொத்தை பிரிக்கணும் அவ்வளவுதானே, நீ சொல்றதுல எந்த தப்பும் இல்லை, நீ சொல்றது எல்லாமே நியாயமான விஷயம்தான், அதனால சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னது பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு நம்ம சிவா வந்து, அண்ணன் என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க அவதான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவளுக்கு சார்பா பேசிட்டு இருக்கீங்களேன்னு, இங்க பாருங்கன்னு, அதெல்லாம் வேணானா, என்னோட மிகப்பெரிய சொத்தே நீங்க தான், அது ஒண்ணு போது. பார்வதி, ஒரு வாட்டி சொத்து அது இதுன்னு பேசினா அவ்வளவுதான், உன்னை விட்டு துரத்தி அடிச்சிருவேன் பாத்துக்கோ. ஆனா அவ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னதும், இங்க பாரு சிவா, பார்வதி சரியா தானே சொல்றா. இப்போ பார்வதி உனக்காக தான் பேசிட்டு இருக்கா, உனக்கான அங்கீகாரம், உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்படுறா. அவ அப்படி யோசிக்கிறதுல எந்த தப்பு இல்லையே அப்படின்னதும், ஆனா பிளீஸ் என்ன, நான் சொல்ல வார்த்தை கேளுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க அவசரப்படாதீங்க, நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சிவா வந்து, இங்க பாரு, இது என்னோட தனிப்பட்ட முடிவு, என்னோட முடிவுல யாரும் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது சிவா, சொல்லுவே அப்படின்னதும் உடனே ஜானகி வந்து அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா லோயர் கிட்டே வந்து எல்லா ஏற்பாடுகளையுமே ரகுராம் வந்து செய்ய சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஜானகி நேரா கோவில்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி அடுத்தடுத்து சோதனைகளை தந்துட்டு இருக்க, இதுக்கப்புறமும் என்னால தாங்குற சக்தி இல்ல, இங்க பாரு, நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மாயா இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்து அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி வராங்க. தெரியும் ஜானகி, கடைசியில கோவிலுக்கு தான் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் நம்ம ஜானகி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன அப்படி பாக்குற, உன் குடும்பம் ரெண்டா உடைய போகுதே, இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்ன ரகுராம் சொத்தை பிரிக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டாரா அப்படின்னதும் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னுட்டு, ஏய் இதெல்லாம் உன்னோட வேலையாடி அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஜானகி, நான் இல்லைன்னு எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன், இங்க பாரு, இது மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கு இன்னும் பலமா அடுத்தடுத்த அடிகள் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன அப்படி பாக்குற, இங்க பாரு, உன் குடும்பத்தை ரெண்டா உடைச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டு எல்லாரும் சண்டை பிடிச்சி அடிப்படி சண்டைன்னு நடுத்தெருவில் உங்க எல்லாரையும் கொண்டு வரல. என் பேரு புவனேஸ்வரி இல்லடி, 20 வருஷ பகை என் மனசை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகுமா என்ன, இது இனிதான் இந்த புவனேஸ்வரி கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு எல்லாரும் யோசிப்பீங்க அப்படின்னுட்டு நம்ம புவனேஸ்வரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட ஜானகி ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அப்படின்னா இது எல்லாம் இந்த புவனேஸ்வரி வேலை தானா அப்படின்னு மாயாவும் இந்த இடத்துல செம காண்டாகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.